ஆமா பொண்ணை காட்டும் நாளைக்கு பொண்டாட்டிக்காக மாட்டேன் இங்க வந்துரு முதல்ல. நான் என்ன சொல்றேன்னா அந்த தளபதி நம்ம நாட்டுல ஒரு நம்ம வீட்டுல விசேஷம் நடக்காது. முதல்ல அண்ணாள் வெளியில் எனக்கு தெரிஞ்சு கலிங்க நாட்டின் மன்னர் மட்டும் இதுவரை நமக்கு கப்பம் கட்டவே இல்லை. தங்கள் உத்தரவு சிறை மேற்கொண்டு புறப்படுகிறேன். கலிங்க நாட்டுக்கு சென்று வரிப்பணத்தை வசதி செய்து கொண்டு அதி விரைவில் வந்து விடுகிறேன். முதல்ல ஜட்டி உள்ள போட்டு மேல சாட்சி போட்டுவாங்க எல்லாரும் போட்டாண்டு ஜட்டி அது என் ஜட்டி பூமா உள்ள வச்சு அரசாங்க உடையடா இது கம்பநாட்டுக்கு கொண்டு விரைவாக சென்று நாடு திரும்புங்க. வெற்றியோடு திரும்புகிறேன். கோலுக்கு மேல வளர்ந்த புள்ளிய கை நீட்டு கூட பெரிய சொல்லுவாங்க. தங்கச்சி போய் வயசு வந்த பொண்ணு போய் அடிச்சுக்க செய்யறத சரியா செய்யறா. அவன் என்ன செய்யறான்? அவளை கேளுங்க. அவன் என்ன செய்யறாரு கேளுங்க. என்னடி செய்தா? ஏண்டி அடிக்கிறே? எங்க இருக்கா? ஏமா அம்மா திருநெல்வேலி போந்து ஆலமத்தான நின்னுமானா புளியமத்தான போய் யாருக்கு போன் பண்ணி எவ்வளவு நேரம் ஆலமத்தானே நின்னு பாக்குறது எனக்கு பயம் வந்துடுச்சுடா. ஓட நேரமா ஆயிடுச்சு. அரண்மனைக்கு வந்தேன். ஆமா மலரோட போனல பாம்புமா பாம்ப படம் எடுத்துதாடி. படம் வெள்ளிக்கிழமை ரிலீஸ். எந்த கொட்டாயிலப்பா? கீத்து கொட்டாயில. யார் போய் பாக்குறது? உன் குடும்பம் தான் போய் பாக்கணும். யாரா அவன்? நாங்க ஏசில தான் உட்கார்ந்து சத்தியம் பண்ணி சொல்லி ஏசில பாப்பீங்க. ஏசில பார்த்தா ஓசில தான் பாப்பீங்க. ஆனா நீங்க சுராயத்துக்கு அடுத்த சுராயமே. அம்மா பயந்து வீட்டுக்கு வந்துட்டுமா. ஆமா உங்கள் அனைவருக்குமே ஒரு சந்தோஷமான செய்தி. ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. நல்ல வார்த்தை வாயில கொஞ்சம் கூட வராதா? திருமணத்திற்கு சம்மதம். உங்களுக்கு யாருக்கும் அந்த வருத்தம் தேவையே இல்லை. இறக்கேற்ற பெண்ணை நானே பார்த்து விட்டேன். ஆமா இதே நாட்டை சார்ந்தவன். ஐயா சத்தியமா வரவேற்கிறேங்க. உண்மையிலே உங்க பெருந்தன்மையான எண்ணத்தை பார்த்து உடம்பெல்லாம் புள்ள இருக்குது ஐயா. ஏன்னா குழந்தை பிறந்த உடனே பொண்ணுன்னு தெரிஞ்ச உடனே பெற்றவங்க அப்பனை ஆத்தால என்ன பாடுபட்டு தேவைப்படுவாங்க. அன்னையிலிருந்து அடி வச்சு நெருப்பு கட்டி ₹1 சேர்த்து வச்சிருந்தா தான் சக்திக்கு மீறி தான் பொண்ணு வாழ போற இடத்துல யாரும் செய்யணும் ஒரு வார்த்தை குறை சொல்லிடக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இன்னைக்கு ஆடு மாடு மேய்க்கிறதோட 20,000 30,000 வரலாற்று கேட்கறான். மாமனார் ரோட்ல வண்டி தான் எடுத்து கொடுப்பாங்க. மாமியார் பெட்ரோல் கூடமா போட்டு கொடுப்பாங்க. அப்படியே பெட்ரோல் போட்டு விட்டா ரோட்ல வண்டி ஓட்டுறான். மட்டும் வேற போய் கிளறிங்க வண்டியில போட்ட தெரியுமாக்கு 8 மணி 300 ரூபா வரணும்னு சாவடிக்கிறானுங்க. அப்பயே வண்டி எடுத்து கொடுங்க பெரியவங்க சொல்லுவாங்க. ராஜா பொறுமையா போய் பொறுமையா வாடா காலம் கெட்டு போயிடுது நம்ம உடம்ப நம்ம தான் பாத்துக்கணும். சரி சரின்னு சொல்லிடுவான். வீட்டுல இருந்து தார் ரோடு வர வரணும் வண்டி பொறுமையா வரும். தார் ரோட்ல டயர் தொட்டுதோ இல்லையோ அப்படியே முறுக்குவான் பாரு. வண்டி 100ல போகும். 3/4 மணி நேரத்துல 108ல வீட்டுக்கு வருவான். கொல்பூத்தி எவன் ஏத்துக்கிறான் பட்டாதான் திருந்துறான். அப்படி நம்ம எவ்வளோ சக்திக்கு மீறி வரதட்சணை கொடுத்து கட்டில் சாம பீரோல எடுத்து கொடுத்து நம்ம பொண்ணு 1 வருஷத்துக்கு மேல ஒழுங்கா போய் வாழ்ந்தா சொல்லு பாப்போம். கண்ணை கசக்கின்னு 1 வருஷம் போட்டு வச்ச நகையெல்லாம் வித்து குடிச்சு குட்டு சீட்டாடி சூதாடி விட்டுட்டு நம்ம பொண்ணு வீட்டுக்கு வருவோம். மனசு தாங்குமா சொல்லு பாப்போம். லட்சமா செலவு செய்து அட பணம் போனா இன்னைக்கு போன மட்டும் நான் சம்பாதிக்கிறோம். பொண்ணு வாழ்க்கை போச்சா திரும்புமா வராது. அப்படி எப்படி எவனே தெரியாம ஒருத்தர் கல்யாணம் செய்து நம்ம கண்ணை கசக்கத்தை விட நம்ம தங்கச்சி இன்னைக்கு கல்யாணம் பண்ணி போடுங்க. என்ன சொன்னாரு அவரு? எந்த நாட்டு இளவரசி? நம் நாட்டில் தான். நம் நாட்டு இளவரசி யாரு? தெளிவா சொல்லுங்க. நம் நாட்டை சார்ந்தவர் இளவரசி. நம் நாட்டை சார்ந்தவர் ஏழ்மையான குடும்பத்திலே பிறந்தவர். பேர் தான் ஸ்ரீதேவி. நாட்டு இளவரசர் நீங்கள் ஒருபாலும் சம்மதிக்கவில்லை என்றால் நான் இதே இடத்தில் உயிரை மாற்றிக் கொள்வேன்.
உயிர் போக போதே நான் தான் அழுவணும். ஐயா நீங்க தவறா நினைக்காதீங்க ஐயா, நீங்க தவறா நினைக்காதீங்க. இன்னைக்கு ராமகுளம் ஊர்ல கூட சரி அவனா கொஞ்சம் பட்ட படிக்க உடம்பு சரியில்லாம தென்னுவேல பத்து கிடக்குறான் பார், அவனுக்கு பரிதாபப்பட்டு 50 ரூபாய்க்கு ஒரு சோறு அவனை வாங்கி போட மாட்டான். விதியில வசத்தால செத்துட்டான்னு வைய ஊரு மெச்சுக்கிட்டு 500 ரூபாய் கொடுத்து மாலை கட்டி வந்து போடுவான். செத்தவனுக்கு தெரியுமா நம்ம பூ பல கூட பாதையில் தூக்கி போறாங்க, இல்ல கவுல் கட்டி இழுத்து போறாங்கன்னு எப்படி தெரியும்? இருக்கிறவர்களும் ஒரு வேலை கஞ்சி ஊத்த மாட்டான் பெத்த தாய் தப்புனுக்கு. செத்துட்டாங்கன்னா போட்டா வச்சு வடை பாயாசத்தோட படைப்பான். இருக்கிறவர்களும் பாருங்க ஐயா, ஏன்னா இல்லாத ஒரு சிலைக்கு நம்ம பணபயத்தை பார்த்தோம், இருக்கிறவங்களுக்கு ஒரு வேலை பால் கொடுத்து அவங்களுக்கு உயிர் காப்பாற்றா போற காலத்துல புண்ணியம் ஏற்படும் ஐயா. நீங்க செட்ட பிறகு யாருன்னா உங்களுக்கு அழுகுறவங்க தெரியுமா? உங்களுக்கு நீங்க பாக்கணுமா? அப்பா அண்ணன் இருந்து விட்டா நானே இருந்துட்டேனப்பா. பஸ் ஒரு மாதிரி என்னங்க தம்பி மேல செத்துட்டா, நானும் செத்துட்டேன். ஐயா மண்ணா உன் பிள்ளை இல்லைனாக்கா உன் பொண்ணு செத்துரும், உன் பொண்ணு இல்லைனாக்கா உன் பொண்டா செத்துரும், உன் பொண்டா செத்துக்கு அப்புறம் நீ மட்டும் உயிரிழக்கிற, நீ சாவணும். நீ சாவுங்களா? கும்பலா ரோட்ல நிப்ப பஸ் ஒரு மாதிரி செத்து அந்த இன்சூரன்ஸ் காசு யாரு வாங்குறது? யாரெல்லாம் நாய் மூட்டை போடுறோம். இருங்க வாழ்க்கை அவங்க கையுங்க, அவன் விருப்பம் போல விட்டுருங்க. விடுங்க இப்ப என்ன கேட்டு போச்சு? ஆட யாரா கூட இருங்க, பிறகுறப்ப நம்ம யாரு நம்ம தெரியுமா, இல்ல நம்ம சாகுறப்ப யாரு நம்ம கட்டு போவாங்க. இன்னும் பாதியில வரத்து பணம் காசு சொத்து பத்து மதிப்பு மரியாதைலாம் இருக்கிறவர்கள் அன்பை நேசிட்டு மீண்டும் ஒரு பொறுப்பு நம்ம பிறகு போறோம் யாருமே தெரியாது. பாதியில வரத்து பாதியில போது நிலையா ஒரு மனுஷனுக்கு கடைசியில வரதுன்னா கற்ற கல்வி எடுத்த பேரும் புகழ் மட்டுமே ஒரு மனுஷன் நிலையானது. ஒன்னே சொன்னா தயவுசு நீங்க தப்பா நினைக்க. தாயின் வயிற்றுல முதல்ல நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி உடையது முதல்ல பனிக்கோடும், செத்ததுக்கு அப்புறம் இடுகாடு சுடுகாட்டுல கடைசியா உடைக்க போறது மண்கோடும். முதல்ல உடையது பனிக்கோடும், கடைசியா உடைக்க போறது மண்கோடும். இருக்கிறவர்களும் மற்ற மனசு உடையாம வாழ்ந்துட்டு போய் என்ன நம்ம வாரிமா போறோம் எல்லாம் சில காலம் மட்டுமே. சொன்னா கேளுங்க, இப்படிப்பட்ட ஒரு புள்ள மீண்டும் திரும்ப சொல்ல பார்ப்போம். ஏதோ ஒண்ணு உங்க அந்தஸ்து அதிகாரத்துக்காக வெளியூர் பார்த்து ஒரு நாட்டு இளவரசி திருமணம் செய்து வைக்கிறீங்க. மனசால ஒருத்தரை காதலிச்சு உடலோடு இன்னொருத்தரோட வாழ்க்கை இருந்தா வாழ்க்கை நல்லா இருக்குமா சொல்லுங்க பார்ப்போம். தனக்கு பின்னால் ஒரு பிள்ளை கொல்லி வைக்கிறதுக்கு புள்ள என்ன சொல்றேன்னா, சுருக்கமா சொல்ல போனா உன்னை சொல்லி தப்பு இல்லை, என்ன சொல்லி தப்பு இல்லை. முதல்ல புள்ளி வந்து தெவடியா புள்ளிய 10 மாதம் சுமந்து போதாது, வளரும் போது அடிச்சு வளரும் ஒச்சு வளரும். இந்த பாதை போறான், இதை சாப்பிடலாம், இதை செய்ய அப்படின்னு சொல்லி வரும்போது ஒய்யாச்சு சுத்துற மாதிரி சுத்தம் அவனை லவ் பண்ணிட்டு மனுஷா ரெண்டு பேர் குடி போறதுலயோ இல்ல முன்னுக்கு 2 பேர் சண்டை போடுறான்னு வச்சுக்க, வேடிக்கை பாரு கம்முன்னு வேடிக்கை பார்த்து பாரு. இவன் ஒரு அடி அவன் ஒரு அடி அடிச்சுன்னு கம்முன்னு வாயை சுத்த முன் போயிட்டே இருப்பானுங்க. கூட மடக்க போறான் பாரு, அவனுக்கு தான் 3 அடி சேர்ந்து உள்ள வீரம் பாரு. இவனாலும் அவனாலும் போயிட்டே இருப்பானுங்க. அதை போல மடக்க வச்சா ஆனா உனக்கு வச்ச புள்ளி வந்தாங்க அம்மாலையும் மடக்குற பொண்ணையும் சண்டை போட்டு வெட்டி சரி உன் சொல்லிட்டு முடியும் அதெல்லாம் ஒண்ணுங்க முடியும் வந்த பருமா செல்ல போடுப்பாரு. அப்பா உன் சொல்லிட்டாரு ஐயா
அந்த ஸ்ரீதேவி வீடு என் பின்னாடி போ. மனசுல காதல் மன ஜெமினி கணேசன் நினைப்பு. என்ன யார் ஏறா நீ? ஸ்ரீதர் அந்த ஸ்ரீதர் நீதானா? இல்லடா ஸ்ரீதர். உன் பெருமை சொல்லி தரேன். இல்ல ஒருவேளை சோத்துக்கு வச்சு இல்ல குண்ட குடிசை கிடையாது அன்னாரங்காச்சு ஒரு பொறம் போக்கு நீ கொண்டு ஓலை குடிச்சிட வாங்க. நாங்க யாரு எப்படியா பார்த்த ஆளு நாங்க இவருடைய அதிகாரம் அக்ரிமெண்ட் அதுக்காக கையில எதுவுமே ஏன் தெரியுமா? நாட்டின் அரண்மனை மெய் காப்பாளர் தெரியுமா? உணவுத்துறை அமைச்சா. நீங்கள் அந்த பதவியை தேர்ந்தெடுப்பது காரணம் என்ன? டெல்லியும் இந்நாட்டு மன்னர் மகாராணி மன்னர் மகாராணி வந்திருக்கிறாங்க. ஒரு வார்த்தை உரைத்திருந்தார், நானே வந்திருப்பேன். நாங்க தான் வரணும். சீரியலைக்கு எந்த ரேடியா பண்ணா கட்டிக்க ஆகாது. ஊருக்கு முன்ன வேன் எடுத்து பை தூக்கின்னு வந்துருவோம். சோறு போடுமே. ஒரு வார்த்தைக்கு ஒருவர் அரை வந்திருப்பேன். ஆமா இருக்கின்றார் என் அன்பு தங்கை, ஆசை தங்கை, பாசத்துடன் பரிமாற்றம் இருக்கிறாளா இல்லையா? இருக்கின்றா. அதோட முடி இந்த வயதை தங்க வைப்பாங்க. அது நெஞ்செல்லாம் போகக்கூடாது. அப்படியா? திருமணம் என்று செய்தால் அவரை மட்டும் தான் திருமணம் செய்ய ஒத்த கால நிற்கிறான். ஆமா இன்னொரு கால பிள்ளைட அத்துப்படி கட்டி போட்டு நீங்கள் யார்? நான் யார்? நாட்டு மன்னர் அவர் தகுதி விட்டு குந்த குடிச்சா வர பொற போட்டு பையன் நாடி வராத முனியாண்டி விளையாட்டுல பரோட்டா மாவு தூக்கிங்கிறீங்க. சண்டை போறீங்க பச்சை கேப்படி படம் வர சம்பந்தம் கட்ட வந்து கட்டிட்டு சம்பந்தம் பேச வந்துக்கிறாங்க. அவங்களே கம்முனு நீனா புடி முடி சொல்றான். கம்முனு நான் சொல்ல வந்தேன்னா பணக்காரி இருந்தாலும் அப்படியா? ஆமா வெள்ளிக்கிழமைனா அம்மன் கோயிலுக்கு போ, சனிக்கிழமைனா பகவான் கோயிலுக்கு போ, ஞாயிற்றுக்கிழமைனாக்கா முனீஸ்வரன் கோயிலுக்கு போ, திங்கக்கிழமைனாக்கா பத்மா கோயிலுக்கு போ, செவ்வாய்க்கிழமை முருகர் கோயிலுக்கு போ, அப்படியே புதன்கிழமை எல்லாம் வரல அந்த முனீஸ்வரன் கோயிலுக்கு போய் வியாழக்கிழமை அன்னைக்கு ராகவேந்திரா ஒரு நாள் கூட வீட்டுல அடுப்பு பத்த வைக்க எங்க சோறு போடுறாங்களோ நினைத்துப்பார். நேற்று பார்க்கணுமா நினைத்துப்பார். தங்கா நாட்டு மன்னர் வந்திருக்கிறார் நம்ம அரண்மனை. ஐயோ திட்டு குடும்பம் நாட்டு இளவரசர் உன்னை எங்கேயோ பார்த்தாரா? அம்மா தாயே, அம்மா பாய் எடுத்து போட தாயே, இங்க பாருமா மஞ்சள் கலர் போடுவாமா. அம்மா தாயே மஞ்சள் கலர் போடவே கல்யாணம் பார்த்துட்டு போ உட்காரு. ஆமா அம்மா கல்யாணத்துல கறிக்கம் போடுவோம் சாப்பிட்டு. ஆமாமா இந்த நாட்டு இளவரசர் எங்கேயோ பார்த்தாரா? சூதுவாதி தெரியாது சூரியனா புள்ளியாரப்பா கண்டா கடைவல் நாடப்பட சண்முகா முத்து மாதிரி தண்டு மாதிரி கோபால கண்ணா நீங்க எல்லாம் கோயில தான் இருக்கிறீங்களா இல்ல கும்பலா லீவ் போட்டு மெட்ராஸ் கொச்சு வலி கூட்டிங்களா? ஐயோ அவர் திருமணம் செய்தார் முன்னதான் செய்வேன், இல்லை என்றால் தன் உயிரியே மாய்த்துக் கொள்ளும் எடுத்து உரைத்து விட்டாரம்மா. நானே மறந்து கொள்கிறேன். அப்படியா?
அண்ணியா அண்ணி உங்க மனதார வாழ்த்துங்க ஆமா அண்ணி ஒரு இடத்துல ஒண்ணு கேட்கணும் ஆமா உன் பக்கத்துக்கு என்ன போடுறீங்க கண்டி விலாசி விபதி அப்படியா சரி இருந்தாலும் அண்ணி கஸ்தூரி மஞ்சள் அண்ணி ஆமா அது மட்டும் இல்லாம இன்னொரு சந்தேகம் என்ன சந்தேகம் ஆமா அவர் யாரு யாரு யார் இவரா பஸ் ஸ்டாண்ட்ல கக்கூஸ் கழுவுறவங்க அவன் அண்ணி நிக்கிறாரே நல்லா இவர்தான் அண்ணன் ரோட்ல சோப்பு பிடிக்கிறவர் அவரா உன்னுடைய அண்ணனா பாக்க ரொம்ப அழகா இருக்கிறாரு வெள்ளிக்கிழமை வேணும் வெள்ளியோ கொல்லியோ வெள்ளிக்கிழமை வேணும் அப்படி சனிக்கிழமை சனி போனா தனியா போவது சனிக்கிழமை வேணும் ஞாயிற்றுக்கிழமை நாய்ப்படாத பாடு வேணாம் திங்கக்கிழமை திங்கக்கிழமை தீப்பட்ட நாள் வேணாம் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் அவ்வாயா வாரி மூணு வேணாம் புதன்கிழமை புதன்கிழமை புத்துலகிற பாம்பு கூட வெளியே வர எந்த தேதி தான் வைக்கிறது கசாயம் கசாயமா போடும் வேணாம் 7 நாள் முடிஞ்சு போச்சா என்ன கேளு நான் சொல்றேன் மார்கழி மாதம் 16ஆம் நாள் 10-12 கொத்தகத்தை வச்சுலாம் விட்டு கல்யாண நாள் 16 நாள் பெரியவர்கள் நீ நிச்சயத்தபடி அவர்கள் சுக்கர வர வெள்ளிக்கிழமை கிளம்பி வச்சுக்கலாம் 21,000 ரூபாய் பணம் கொடு 1000 ரூபாய் போய் வர பஸ் பாஸ் செலவு 20,000 ரூபாய் கல்யாண சாமான் ஆமா ஆமா அதெல்லாம் என்ன வாங்கி வச்சிருக்க முக்கியமானது என்னதுடா குடிகார யாரும் வரவே கூடாது கல்யாணத்துக்கு நடக்காது நீ என்னதான் ஊர் மெச்சது கௌரவமா நம்ம சிறப்பான கல்யாணம் செய்யணும் தலவாழை இலை போட்டு 32 வகையான பொரியல் கூட்ட செய்து வச்சு சீரக சம்பாவோட அரிசி வச்சு போட்டு பசுமாட்டு நெய்யை விட்டு நீ மணக்க மணக்க கல்யாணம் செய்தாலும் எடுப்படாது வர வழியிலே போய் பொண்ணுக்காரனா பொண்ணுக்காரன் ஆளை பார்த்து 180 ml ஒரு கோட்டை கையில கொடுத்துவா அவன் பாத்ரூம்லயே கைக்கு ஒரு எத்தனை போய் வாயில ஊத்தின்னு பந்தில வந்து உட்காரும் போது 3வது இலையில ஊத்துற ரசம் இவன் இலையில தேங்கி குழப்பி நாங்கள் விட மாட்டோம் கல்யாண பொண்ணை நாங்கள் ரேப் பண்ணிடுவோம் தாலியை திருடிடுவோம் மொத்த கரண்ட் ஆஃப் பண்ணிடுவோம் சாம்பார்ல விஷத்தை கலக்குவோம் கல்யாணம் நடக்காது ஆமா எங்க அண்ணி எவ்வளவு அழகா இருக்காங்க அதை விட எங்க அண்ணி அண்ணன் இருக்காங்க ரொம்ப அழகா இருக்கிறாரு வாழ்ந்தா அவரோடு இல்லை என்றா பொண்ணோடி இனிமேல் நான் அவரை பார்க்காத ஒரே நாள் கூட இருக்கவே மாட்டேன் கூடமேல கூட வச்சு கூடலூர் போறவழி உனக்கு அவ்வளவுதான் மரியாதை இங்க ஏற வந்த எப்படியா தந்துக்கிறியா என்னடா இந்த பூ இவ்வளவு பிரஷா இருக்கு கட்டிட்டு பிரிட்ஜில் வச்சா கூட 4 நாள் போட்டா பாடி போட வாடும் வாடாலும் வெதவும் வெதங்காது. அப்படி என்னடா செய்யற? டெய்லியில சுடுநீர் பாசங்க. அது விட நேத்துக்கு வந்த நீ தானே கை காமிச்சிட்டு உனக்கா காமிச்ச? உனக்கு இல்லடா அவருடா அவருடா முதல்ல சொல்றது அவருடா அவரு
நீதானே உன் அத்தாவுக்கு சொன்னா டேய் அவரு நான் அது இல்லடா டேய் மாமாடா மாமாடா தெய்வமே உன்னதான் எதிர்பார்த்தேன். இப்படிதான் எப்பவுமே பண்ணி டேய் இருக்குடா 10 ரூபா போகும்போது டீ சாப்பிட்டு போ. முத்திரமேல டீ சாப்பிட்டு போவா. என்ன கடையில வாங்கி ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ரூம் வாடகைலாம் உங்களுதா எங்களுதா? உள்ள ஏசில நான் ஏசில செட் ஆகும். ஒண்ணு ஏசி குழு 60 பாயிண்ட் இருக்கு உள்ள. ஆமா எனக்கு ஒண்ணுமே புரியலையே. பெட் இருக்குதா? குசு பெட். குசின் பெட். பெட் போட்டு மல்லிப்பூ பல தூவி கலங்காணி வச்சு முக்கியமான விஷயம் பாரு. போலீஸ் ரைடு வந்தா நீ தான் பாத்துக்கணும். போலீஸ் ரைடு பெட் எனக்கு ஒண்ணுமே புரியல. சொல்லுங்க பாபா மாமான்னாங்க. டாபூர் மாமா தானே. நான் கூட்டி விடுறேன் டாபூர் மாமா நானு. மோட்டர் காயில் புடிச்சுடா. டீ குடிக்கணும். 90 ரூபா போட்டு 100 ரூபா காயில் கட்டணும். இந்த காயில் கட்டணும். ஆபரேட்டர் ஒரு ஆள் எத்தனை காயில் நாலாவது சேர்த்து கூட்டி இருக்குண்டா. ஆனா வைசாண்டு காயில் கட்டத்தில் தான் ஃபேமஸ் ஆகும். வைசாண்டு தான் அதிகமா கட்டுவாங்க. பிஞ்சு மனுங்க அதான் சொல்றேன். வணக்கங்க. ஆமா அது பாருங்க நான் சுத்தி வச்சலாம் பேச மாட்டேன். எது வந்தாலும் அப்படியே உண்மையா சொல்லிடுவேன். அப்படியா? ஆமாங்க. என்ன உண்மை? என்னங்க உங்களை எப்போது நான் பார்த்தேனோ அப்போ என் மனசை நான் பறிகொடுத்தேன். நான் லவ் பண்றேங்க. லவ் பண்றீங்க? ஆமா. நீங்கள் யார்? ஒரு நாட்டு இளவரசி. நான் யார்? ஏழ்மை குடியில் பிறந்தவன். ஒருவேளை உணவிற்கே வழியில்லாதவன். அப்படி இருக்கிறது என்ன நீங்கள் காதலிக்கிறீங்களா? ஆமாங்க. காதலை பிடிக்காது. பெண்களே பிடிக்காது. பெண்களே பிடிக்காதா? என்னங்க சொல்றீங்க? ஆமாங்க. உண்மையா சொல்றேன். வாழ்ந்தா உன்னோடு இல்லை என்றா மண்ணோடு. என்னால முடியாது முடியாது முடியாது. எனக்கு விருப்பம் என்பதே கிடையாது. அப்படியே லவ் பண்ண முடியாது. முடியாது. மனுஷன் நீதான் மனுஷ நீதான் இனிப்பு சொருகிறேன். மனுஷ நீதாய இனிப்பு சொருகிறேன். அம்மா குண்டு மல்லியான எட்டாம் தூக்குது. மனுஷ நீதாய இனிப்பு சொருகிறேன். மனுஷ நீதாய இனிப்பு சொருகிறேன்.
காதலே பிடிக்காது. என்ன திருமணம் செய்துக்க மாட்டீங்க. முடியாது. சரிங்க, என்ன காதலிக்கு வேணா, என்ன திருமணம் செய்துக்க வேணாம். இப்போது என்னுடைய தாய் தந்தை சந்திக்கிறேன். உன்னுடைய தங்க திருமணத்தை நான் நிறுத்துறேன். நான் ஏன் எதற்காக மறுப்பு தெரிவித்தேன் என்றால், என் தங்கையோ சிறுவயதிலே தாய் தந்தை இருந்தவள். அவளுக்கு நல்லதொரு வாழ்க்கை அரண்மனையில் கிடைத்திருக்கிறது. நாம் காதலிக்கும் செய்தி உன் தந்தைக்கு தெரிந்தால் என் தங்களுடைய வாழ்க்கை தடைபட்டு நின்று விடுமோ என்பதற்காகத்தான் நான் மறுப்பு. எந்த தடையே வராதுங்க. ஆமா, உங்களை பார்த்தது மனமே மாறிவிட்டது. இந்த இனிவெளியிலே விஜயகாந்த் பாடலை பாடிய தம்பி எழிலரசன் மற்றும் ராஜசேகர் இருவரையும் பாராட்டி ரூபாய் 100 அன்பளிப்பு நமது கிராமத்தின் சார்பாக வழங்கியிருக்கிறார்கள். அந்த அன்புள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்து